السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: ما ملأ آدمي وعاء شرا من بطن بحسب ابن آدم أكلات يكمن صلبه إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவரின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேவையில்லாத அனாவசியமான ஊதாரித்தனமான செலவுகள் செய்வதில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. அனாவசியமான செலவுகளை செய்வதின் காரணமாக நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் கடனாளிகளாகவும், குறிப்பாக நகைகளை அடகு வைத்து வட்டிகளை கட்டி கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் தேவையில்லாத அனாவசியமான செலவு செய்வதுடைய விளைவுகளாக அனுபவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் உணவு பழக்க வழக்கம். இரண்டாவது, வீண் விரயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வது. இந்த ரெண்டு விஷயத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையிலே கடைபிடித்து விட்டால் அவனுக்கு கடன் தொந்தரவு வராது, வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகள் வராது, பொருளாதார சிக்கல்கள் வராது. இதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டுகிறது. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நாம் புரட்டுவோமேயானால் எந்த இடத்திலேயுமே அவர்கள் உணவை வீணாக்கியதாகவோ அல்லது வரம்பு மீறி செலவு செய்ததாகவோ எந்த ஒரு பதிவும் கிடையாது. சஹாபா பெருமக்களும் அப்படித்தான் வாழ்ந்து சென்றார்கள். அந்த வழியிலே வந்த நாம், முஸ்லிம்கள் என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய நாம், சில விஷயங்களை கடைபிடிக்காதன் காரணமாக நாம் பலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம். இந்த வார ஜும்மாவிலே உணவு பழக்கங்களும் வீண் விரயங்களும் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்கள் நாம் சிந்திக்க இருக்கிறோம். வீண் விரயம் அரபியிலே இஸ்ராஃப் என்று சொல்லுவார்கள். இஸ்ராஃப் என்று சொன்னால் வீண் விரயங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வீண் விரயங்களை பற்றி குர்ஆனிலே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்து விடாதீர்கள், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வீண் விரயம் செய்பவர்களை விரும்புவது கிடையாது.
என்று அல்லாஹ் வசனத்திலே சொல்லுவான். இன்னொரு வசனத்திலே வீண் விரயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் ஷைத்தானுக்கே சகோதரர்கள். நம்முடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா, யார் வீண் விரயம் செய்கிறாங்களோ ஷைத்தானுக்கே அண்ணன்மார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா வசனத்திலே சொல்லி காட்டுவான். ஆக வீண் விரயம் என்பது தடுக்கப்பட வேண்டும். வீண் விரயம் என்று வரும் பொழுது உணவு சார்ந்த விஷயங்களை நாம் கொஞ்சம் சிந்திக்கிறோம். உணவு என்று வரும் பொழுது குப்பையிலே தூக்கி கொட்டக்கூடிய உணவு, இது வீண் விரயம். எஞ்சி இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் குப்பையிலே கொட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது, அது ஒரு வீண் விரயம். இன்னொரு வீண் விரயம் தன்னுடைய உடலுக்குள் செலுத்தப்படக்கூடிய உணவு, உடலிலே உட்கொள்ளக்கூடிய அந்த உணவு சில நேரங்களில் வீண் விரயமாக போய்விடுகிறது. இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, உணவை குறைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு மீறி உணவு உண்பது அது எத்தகைய தீமையை தரும் என்பதை ஹதீஸிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுகிறார்கள், ஆதமுடைய மக்களில் அவனுடைய பாத்திரத்தில் மிக கெட்ட பாத்திரம் என்ன அப்படின்னா, ஷர்ரம் மினல் பத்தன், வயிறு தான் மிக கெட்ட பாத்திரமா. நிரம்பக்கூடிய மனிதன் நிரப்பிக் கொள்ளக்கூடிய பாத்திரத்திலேயே மிக கெட்ட பாத்திரம் இறப்பை வயிறு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு அந்த ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஒருத்தருக்கு முதுகு நிமிர்ந்து நிற்பதற்கு சில கவல உணவுகளே போதும், சில கவல உணவுகளை கொண்டே முதுகெலும்பு நின்று கொள்ளும், அதற்கு போதாது என்பவர்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றாங்க. வசுலுசுலி தொஆமிஹி, வயிற்றை 3 பங்காக்கி 3 பகுதியாக்கி 3இல் ஒரு பகுதியை நீங்கள் உணவுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். வசுலுசுலி ஷராபிஹி, 3இல் ஒரு பகுதியை தண்ணீருக்காக வைத்துக் கொள்ளுங்கள். வசுலுசுலி நஃப்ஸிஹி, 3இல் ஒரு பகுதியை மூச்சு விடுவதற்காக காலியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்றாங்க. இந்த ஹதீஸை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்று மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, பெரியவர்கள் சொல்லக்கூடிய, ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தியை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக, நபி வழியாக நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த ஒரே ஒரு ஹதீஸை வாழ்க்கை முழுவதும் யார் பயன்படுத்துகிறார்களோ, பற்றி பிடித்து செயல்படுகிறார்களோ, பெரும் நோயெல்லாம் அவருக்கு வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதனுடைய நிரப்பக்கூடிய பாத்திரத்தில் ஆக கெட்ட பாத்திரம் வயிறு. அந்த வயிற்றை நீங்கள் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்முடைய வயிறை 3 பங்காக நம்ம என்ன செய்யணும், பிரிச்சுக்கிறோம். அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு குறைச்சிக்கிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ 3 பங்காக்கி 1 பங்கு என்ன செய்யணும், சாப்பாடு, 1 பங்கு தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல தண்ணி குடிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நம்ம தண்ணி குடிக்கணும், அதுதான் சுன்னத்து. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறலாம், பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிறலாம். ஏதாவது விக்கல் ஏற்படுது, சிரமம் ஏற்படுது அப்படின்னா தண்ணி குடிக்கலாம். மற்றபடி சாப்பிட்டு முடித்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள், சாப்பிட்டு முடித்தவுடன் மடமடவன என்று தண்ணீரை குடித்து விடுகிறார்கள். இதில் ஜீரண சக்தி என்ன செஞ்சு நம்ம இழந்துடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹதீஸில் வருது, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிங்க, இடையிலையும் தண்ணி கொடுக்காதீங்க, சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு தண்ணீர் குடிக்காதீர்கள். இதில் குறிப்பாக நம்ம ஏதாவது பிரியாணி, நெய்ச்சோறு இது போன்ற உணவுகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, சாப்பிட்டு முடித்த உடனே என்ன செஞ்சிடாதீங்க, மடமடன்னு தண்ணியை குடிச்சிடாதீங்க. நம்ம வாயினுடைய உட்பகுதி இருக்கக்கூடிய அந்த உமிழ் நீர் இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய டைஜீன். அது நம்ம எத்தனையோ மாத்திரைகளை போடுறோம், ஜீரண சக்திக்கு என்னென்னமோ என்ன செய்யறோம், பயன்படுத்தணும் பொருட்களை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்ம உண்ணக்கூடிய உணவு செரிப்பதற்காக நம்முடைய வாயினுடைய உமிழ் நீரை ஆக்கியிருக்கிறான். அதுதான் பெரிய ஆசிட் நம்மகிட்ட இருக்கிறதுல. நம்ம பிரியாணி சாப்பிட்றோம், அல்ல நெய்ச்சோறு சாப்பிட்றோம், அல்ல சாதா சோறு சாப்பிட்றோம், எது சாப்பிட்டாலும் சரி, இதெல்லாம் உடனே நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், தண்ணீரோடு சேர்ந்து வயிற்றுக்குள்ளே போயிடும். கொஞ்சம் தண்ணீரை தாமதப்படுத்துவோமையானால் அந்த உமிழ்நீருடைய தன்மை நம்முடைய வயிற்றுக்கு இறங்கி வயிற்றிலே செரிமானத்தை ஏற்படுத்தும். ஆக நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி,
நம்ம எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சிடாதீங்க. குறிப்பாக மருத்துவர்கள் சொல்லித் தருகிறார் இந்த விஷயத்தில், சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 20 நிமிடம் கழித்து தண்ணீர் தாகம் எடுக்குமா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு 20 நிமிடம் கழித்து தண்ணீர் தாகம் எடுக்குமா. அந்த நேரம் நம்ம தண்ணீர் குடிக்கணும். இதுவெல்லாம் நமக்கு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்த செய்தியை தான் இன்று விஞ்ஞானமும் மருத்துவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், அளவுக்கு மீறி உண்பதால் ஆரோக்கியம் பாதிக்கிறது. இந்த ஹதீஸுடைய கருத்து அதான். நீங்க 3 பங்காக்கி 1 பங்கை உணவுக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அளவுக்கு மீறி உண்பதால் ஆரோக்கியம் பாதிக்கிறது. இன்றைய உலகத்தில் அதிகம் உலகை உழுக்கக்கூடிய ஆபத்துகளில் ஒன்று உடல் பருமன். ஐரோப்பிய நாடுகளில் அதிகமான உடல் பருமனான குழந்தைகள் இருக்கிறாங்களாம், குண்டான பிள்ளைகள் இருக்கிறாங்களாம். அந்த அவருடைய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு, உடல் பருமனை குறைப்பதற்கு ஏராளமான டாலர்களை செலவு செய்கிறார்கள், கொழுப்பை குறைப்பதற்கு ஆய்வுகள் சொல்கிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி தந்திருக்காங்க, நீங்க 3ல் ஒரு பகுதி என்ன செஞ்சுக்கிறீங்க, தண்ணீருக்காக விடுங்க. 3ல் ஒரு பகுதியை மூச்சு விடுறதுக்காண்டி கேப் விடுங்க. நீங்க பசித்த பின்னே உண்வதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து. இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க, பசிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க, பசித்ததுக்கு பிறகு சாப்பிடுங்க. 3ல் ஒரு பகுதியை தண்ணீருக்கு வச்சுக்கிறங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நாம் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய செய்தி, மனிதன் அவனுடைய உடல்ல 75% நீரால் ஆனது தான், நீரில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அவனுடைய கழிவு வெளியேற்றம், மலம் ஜலம் கழிக்கணும் அப்படின்னா அதை அதனுடைய இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை இந்த தண்ணீர் தான் என்ன செய்கிறது. சரியா எனக்கு என்ன செய்யலை, மலம் போகலை, சரியான முறை டாய்லெட்டு போகலை, நான் மருத்துவர் சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. நம்முடைய உடம்பினுடைய எலும்பு சத்துக்கு தண்ணீர் அவசியம். அதனால்தான் உடம்புல 75% தண்ணீரில் தான் என்ன செய்யறது, உண்டாயிருக்கிறது. தண்ணீர் இல்லை, தண்ணீர் குறைஞ்சிருச்சு, நீர் சத்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா மனிதன் மிகப்பெரிய பின்னடைவையும் பலகீனமும் ஏற்பட்டு விடுகிறது. நீரின்றி அமையாது என்று சொல்லுவாங்க, உலகம்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் சொன்ன ஒரு செய்தி, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன்ல 63 இடத்துல நீரை பற்றி பேசுறான். 63 இடங்கள்ல அல்லாஹ் வழங்கிய அருட்கொடை நீர் மிக முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க வைத்த 3 பகுதியை ஆக்கி 3ல் ஒரு பகுதியை நீங்க நீருக்காக, தண்ணீர் குடிப்பதற்காக என்ன செய்யுங்க, அதை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம வீட்டு குழந்தைகள்கிட்ட இதை ஆர்வப்படுத்தணும், தண்ணி கரெக்டாக சாப்பிடணும். குறிப்பாக மழை காலங்களில், பனிக்காலங்களில் என்ன செய்யறதில்ல, தண்ணீர் சாப்பிட ரொம்ப குறைவு, தண்ணீர் குடிப்பது வீட்டு பெண்களும் சரி குழந்தைகளும் சரி. இதனால் ஏராளமான விஷயங்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ தண்ணீருடைய தேவை மிக முக்கியம் மனிதனுக்கு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தண்ணீரைத்தான் யாரும் உருவாக்க முடியாத அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். தண்ணீரை எல்லா பொருளையும் மனுஷன் என்ன செஞ்சிட்டான், செயற்கையாக உருவாக்கிட்டான். ஆனால் தண்ணீரை, ஒரு சொட்டு தண்ணீரை மனிதனால் உருவாக்க முடியுமான்னு கேட்டால் உருவாக்க முடியாது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை தான் தண்ணீர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு கொஞ்சம் என்ன செய்து கொள்ளுங்கள், கொஞ்சம் இடத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள். அடுத்து ஆரோக்கியத்துக்கு எதிரான உணவுகள் உண்பதை என்ன செய்யணும், ஆரோக்கியத்தை பாதிக்கும். இன்னைக்கு குழந்தைகளை பார்க்குறோம், நம்ம வீட்டு பிள்ளைங்கள் சாப்பிடக்கூடிய பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படக்கூடிய அத்தனை பொருட்களுமே உடல் நலத்துக்கு தீங்கானது. எல்லாத்தையும் நம்ம தான் வாங்கி கொடுக்குறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹலாலான பொருளை நம்ம கவனிச்சுக்கிறணும். ஹராம்கள் கலக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பொருட்களில் நம் சாப்பிடக்கூடாத பிராணிகளுடைய கொழுப்புகள் என்ன செய்ய கலக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். உடம்பினுடைய மூலமே இரைப்பை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, இந்த இரைப்பை இருக்கிறதே அல் மாயிதத், இந்த இரைப்பை இருக்கிறதே ஹவுலுல் பத்தன், உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தை போன்று, ஹவுலை போன்று. மனிதன் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வருவான் அதனுடைய பயன்பாட்டுக்கு. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உடம்புல இருக்கக்கூடிய வயிறு இருக்கிறத ஒரு குளத்தை போன்று, அதில் இருந்து தான் எல்லாருக்கும் எல்லா சக்தியும் போகுது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து எல்லா சக்தியும் போகுது. குறிப்பாக நரம்புகளுக்கு என்ன செய்ய சக்திகள் போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வயிறு சரியாக இருக்குமேயானால் நரம்பு என்ன செய்யும், சரியாக இருக்கும். வயிறு சரியில்லை அப்படின்னா, வயிறில் ஏதாவது தீங்கு இருக்குமே ஆனால் நரம்புகளும் பாதிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்றாங்க.
ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டிருக்கிறது, இதற்கு முன்பாக மருத்துவத்துறையில் ஏதாவது பெரு நோய்கள் இருக்குமே ஆனால் முதல்ல அவங்க ஆய்வு செய்கிறது மூளையை தான் ஆய்வு செய்கிறாங்க. இங்கே மூளையிலிருந்து தான் இது பிரச்சனை வருது. ஆனால் இன்னைக்கு சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் கூட ஒரு மருத்துவர் சொல்கிறார், இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டிருக்கிறது, எந்த மனுஷனுக்கு வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் வயிறில் உள்ள பிரச்சனையிலிருந்து தான் வருதான், வயிறு தான் மூலமா. அந்த மருத்துவர் அந்த வீடியோவில் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லா நோய்க்கும், ஒரு சில நோய்களை கூட என்ன செய்யறாங்க, ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, எல்லா நோய்களுக்கும் வயிறு தான் காரணம் என்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் என்கிறார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பாக சொன்னார்கள், இறப்பை இருக்கிறதே அது ஒரு குளத்தை போன்று, அதுல இருந்தால் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. நரம்புகள் சரியாக இருக்கணும், எலும்புகள் சரியாக இருக்கணும் அப்படின்னா வயிறு மிக முக்கியம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ட கண்ட உணவை திண்டு சாப்பிட்டு ஆரோக்கியத்தை என்ன செய்யக்கூடாது, தன்னைத்தானே கெடுத்து கொள்ளக்கூடாது. அப்படி கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில் அதுக்கு விசாரணை இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைக்கு கியாமத்துடைய நாளையிலே தன்னுடைய பாதம் என்ன செய்யாது, ஒரு அடியை கூட எடுத்து வைக்க முடியாது, இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரை. முதலாவது கேள்வி, உன்னுடைய வயதை எவ்வாறு கழித்தாய், ஆயுள் காலத்தை நம்ம கழிந்து போய் கொண்டிருக்கிறது, உன்னுடைய வயதை எவ்வாறு கழித்தாய் என்ற கேள்வி இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, உன்னுடைய உடம்பை எப்படி பயன்படுத்தினாய். மூன்றாவது கேள்வி, செல்வத்தை எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய். நான்காவது கேள்வி, கற்ற கல்வியின்படி நீ எப்படி அமல் செய்தாய். இந்த 4 கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி யாருடைய பாதம் என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளை பற்றி சொல்றாங்க. இதுல உடலுடைய சூழ்நிலை, உடலை எவ்வாறு பயன்படுத்தினாய், கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு வீணாக்குவது, ஹராமான பொருட்கள், போதை வஸ்துகள், இன்னும் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ உடல் நலத்துக்கு தீங்கான வஸ்துக்களை சாப்பிட்டு வீணாக்குவது. நாளைக்கு கியாமத்துடைய நாளையில உடலை எவ்வாறு பயன்படுத்தினாய் என்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன செஞ்சாங்க, ஆன்மீகத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிப்போமே ஆனால் நன்மை மாத்திரமல்ல, உடலுக்கும் ஆரோக்கியம், நன்மை ஏராளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்தாங்களோ அதன் பிரகாரம் நடந்து கொள்வது நன்மைகள் ஏராளம். அதே நேரத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியம் அதில் நிறைய இருக்கிறது. பழங்கள் மிக முக்கியம் உணவுல, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, பொதுவாக அவங்க மாதுளம்பழத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க. மாதுளம்பழத்தை அவங்களை சாப்பிடும் பொழுது சொல்லுவார்கள், நீங்கள் அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய தோலையும் சேர்த்து சாப்பிடுங்க. மாதுளம்பழத்தை பிரிக்கிறோம், உள்ளக்கு தோல் இருக்குது, அந்த தோலையும் சேர்த்து சாப்பிடுங்க, அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது, அது குடலை சுத்தப்படுத்தும் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாதுளம்பழம் சாப்பிடும் போது கீழே என்ன செய்ய மாட்டாங்க, ஏதாவது அதை சிந்திரிச்சு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதையும் எடுத்து சாப்பிடுவாங்களாம், மாதுளம்பழத்தை பிரித்து அவங்க சாப்பிடும்போது. இதுவெல்லாம் நமக்கு வரலாறுகளிலே ஹதீஸ்களிலே வருகிறது. அதே மாதிரியே காய்கறிகளும் கீரைகளும் குழந்தைக்கு மிக முக்கியமான உணவு. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒதுக்கி வச்சுட்டோம். முஸ்லீம் என்று சொன்னால் அசைவ உணவு, அசைவம் தான் சாப்பிடக்கூடியவன். காய்கறிகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் காய்கறிகளை கீரைகளை விரும்பி சாப்பிட்டுருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நோய்வாய்ப்பட்டு சரியாகி குணமாகி இருக்கிறாங்க. அப்போ தான் குணமாகி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேரித்தங்குலை, காயாக இருக்கக்கூடிய பேரித்தங்குலை வைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அதில் போய் கை வைக்க போனாங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இப்போது தான் நோய் குணமாகி இருக்கிறது, ஆகையினால் நீங்கள் என்ன செய்யுங்க, கீரையை வாங்கி சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளையில் சொல்கிறாங்க, அவங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளையிலே ஒரு மூதாட்டி, ஒரு பெண்மணி எங்களுக்காக வேண்டி கீரைகளை பிடுங்கி சமைத்து வைப்பார்கள், அதை நாங்கள் ஜும்மா தொழுது விட்டு போய் சாப்பிடுவோம். இப்போ நம்ம ஜும்மாவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நம்ம தயாரிப்பு செஞ்சுருப்போம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாள் என்ன வாங்கணும், அசைவம் வாங்கணும், மட்டனோ சிக்கனோ ஏதோ ஒன்று வாங்கணும். வெள்ளிக்கிழமைனால என்ன செஞ்சிடணும், அசைவம் சாப்பிட்ருணும்.
ஆனால் சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கீரைகளையும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அசைவ உணவு மிக முக்கியம்தான். அசைவ உணவும் நம்ம அவ்வப்போது சாப்பிட்டு கொள்ளணும். ஆனால் அசைவ உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் அடிமைத்தனம் என்பது வந்து விடுகிறது. சில பேர் என்ன செய்வாங்க, காய்கறியை தொடவே மாட்டாங்க, சாப்பாட்டில் சேர்த்துக்கிறவே மாட்டாங்க. அது எவ்வளோ உடல்நல பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்சுலின் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, போட்டுக்கிடுவாங்க, சுகரு ஸ்வீட்டையும் சாப்பிட்டுக்கிடுவாங்க. அது மாதிரி எல்லா விதமான நோய் இருந்தாலும் கூட வாய் கட்டுப்பாடை இழந்திருப்போமே, ஆனால் மேற்கொண்டு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உணவுமே என்ன செய்யல, குறிப்புப்படுத்தலை. இந்த நாளில் நீங்கள் இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லலை. யாருக்கு என்னென்ன விருப்பமோ, யாருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தால் போல் சாப்பிட்டு கொள்ளலாம். அசைவ உணவு குறிப்பாக ஆட்டிறைச்சி இருக்கிறதே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு நேரத்தில் உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாப்பிட்றதுக்காண்டி சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, எங்க பரக்கத்து இல்லையான்னு கேட்குறாங்க. பரக்கத்து இல்லையா என்று கேட்குறாங்க. உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, பரக்கத்து இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஆட்டிறைச்சியை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பாஷையில் பரக்கத்து அப்படிங்கிறது ஆட்டிறைச்சி. இப்போ ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், சாப்பிடுவது அவ்வப்போது நல்லது தான். அதே நேரத்தில் அனுதினமும் அசைவ உணவு தான் சாப்பிடுவேன், காய்கறி சாப்பிட்றதில்ல, பழங்கள் சாப்பிட்றதில்ல, எந்நேரம் அசைவ உணவு தான் என்று இருக்குமேயானால் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, யார் மதுவுக்கு எவ்வாறு மனிதனை அடிமைப்படுத்தும் சக்தி இருக்கிறதோ, மதுவுக்கு எப்படி மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதோ, அதே போன்று அசைவ உணவுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. யாரெல்லாம் எந்நேரமும் மீன் கறி இதை சாப்பிட்டுக்கிட்டே போகிறாங்களோ அவங்க காய்கறி சாப்பிட மாட்டாங்க. அப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அழகான முறையில் சொன்னாங்க, இது அடிமைப்படுத்தி விடும். உணவுகளை வீணாக்குறது பெரும் பாவம். உணவு பழக்க வழக்கம் மிக முக்கியம். நம்முடைய இந்த ஜும்மாவில் 2 விஷயத்தை தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஒன்று உணவு பழக்க வழக்கம். நம்முடைய வீடுகளில் எப்படி இருக்குது, குறிப்பாக கெட்டுப்போன உணவுகளை தயவு செய்து சாப்பிடாதீங்க. வீடுகளில் பெண்கள் என்ன செய்கிறாங்க, சில நேரத்தில் மதியம் ஆக்கியிருப்பாங்க, என்ன மாலை நேரம் வந்ததுக்காக கொஞ்சம் சூடு பண்ணணும், சூடு பண்ண மறந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த பொருள் என்ன செய்ய சலிச்சு போயிருக்கும். அதை என்ன செய்யக்கூடாது, ஆகா கெட்டு போச்சு, இது வீணாயிருமே, நிறையா இருக்குது அப்படின்னு சாப்பிடக்கூடாது. குழந்தைகள் சாப்பிடக்கூடாது. குழந்தைகளும் பெண்களும் பலகீனமானவர்கள். ஆக உணவு பழக்க வழக்கம் என்பது மிக முக்கியம். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் அல்லாஹ் என்ன செய்யும், சிறப்பான முறையில் வணங்க முடியும். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் சுன்னத்தான விஷயங்களை செய்ய முடியும். உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். அதற்கு நம்முடைய தலையாய கடமை என்ன அப்படின்னா, மார்க்கம் சொல்லித்தந்த பிரகாரம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உணவுகளை வீணாக்குறது பெரிய பாவம். எத்தனையோ மக்கள் உணவென்று கஷ்டப்படுறாங்க. வீண் விரயங்களால் விரோதத்தை முஸ்லீம்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். வீண் விரயங்கள்னால விரோதங்களை சம்பாதிச்சிருக்காங்க முஸ்லீம்கள். 2002 குஜராத் இனக்கலவரம் நமக்கெல்லாம் தெரியும். பாசிசவாதிகளால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றார்களே என்ன செஞ்சாங்க, ஏவப்பட்டு கொலை செய்தார்கள் முஸ்லீம்களை. பெரிய நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும். ஒரு நேரத்தில் அதை பலதரப்பட்ட ஆய்வுகள் நடந்தது, பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்தது. ஒரு நேரத்தில் அந்த தாழ்த்தப்பட்ட நம்முடைய தலைவனை சந்தித்து கேட்கப்பட்ட ஒரு விஷயம், ஏன் நீங்கள் முஸ்லீம்கள் மீது இவ்வளவு ஒரு கொலைவெறியாக இருந்திருக்கிறீர்கள், காரணம் என்ன என்று கேட்ட நேரத்தில் அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் இருந்தோம். எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அடிக்கடி என்ன செய்வாங்க, விருந்து சமைப்பாங்க. அதை கொண்டு போய் என்ன செய்வாங்க, எங்களுக்கு பக்கத்தில் தரலை, நிறைய வேஸ்ட் ஆகும், அதை கொண்டு போய் அப்படி குப்பையில் கொட்டிடுவாங்க. பக்கத்தில் எங்களுக்கு கொடுத்துருந்தா கூட நாங்கள் ஒரு வாரம் வைத்து அதை சாப்பிட்ருப்போம், ஆனால் எங்களுக்கு தரலை. இப்படியாக அவர்கள் மீது எங்களுக்கு வெறுப்பு வந்து கொண்டே இருந்தது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு பாசிசவாதி எங்களிடத்தில் வந்து, நாங்கள் உங்களுக்கு செல்வம் தருகிறோம், பொருள் தருகிறோம், பணம் தருகிறோம், நீங்கள் என்ன செய்யணும், முஸ்லீம்களை கொலை செய்ய வேண்டும் என்று எங்களை ஏவி விட்டார்கள் என்ற ஒரு வாக்குமூலம் இருக்கிறது. நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். நாம் செய்யக்கூடிய சில சிறு தவறுகள், உணவு இருக்குது, வேஸ்ட்டாக போகக்கூடிய உணவாக இருந்துச்சு அப்படின்னா மீதம் இருக்குது தான் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுங்க, நண்பர்களுக்கு கொடுங்க. நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது தெரியுமா, நீங்கள் சால்னா காய்ச்சும் பொழுது வீட்டில்
கொஞ்சம் தண்ணீரை கூட கொஞ்சம் சேர்த்து வச்சு காய்ச்சுங்க. ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சால்னா கொடுக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? உணவே என்ன செய்யணும்? வீண் விரயம் செய்து விடக்கூடாது. இதில் குறிப்பாக திருமண நேரம் ஏதாவது நம்முடைய வீட்டுடைய நிகழ்வுகளில் ஆடம்பரமாக உணவுகளை என்ன செய்யாதீங்க, ஆக்காதீங்க. ஆடம்பரமான உணவு நிறைய வெரைட்டிஸ் அதெல்லாம் சாப்பிட முடியாம வீணாகி விட்டால் அதனுடைய குற்றம் என்ன செய்யறது? நம்மைத்தான் சாரும். யார் அதை செஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான், யார் வீட்டுக்காரங்களோ அவங்களுக்கு தான் சாரும். ஆகையினால ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன செய்யலாம்? நம்ம சாப்பாடை தயாரிப்பு செய்யலாம். தேவையான அளவு. அதிகமாக மீதம் இருக்குமேயானால் வீண் விரயம் செய்து விடாமல், காலதாமதம் செய்து விடாமல் உடனே ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க? பங்கிட்டு கொடுத்துருங்க. குர்ஆனுடைய கடுமையான கட்டளை இருக்குது, வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்து விடாதீர்கள். திருமணமே என்ன செய்யணும்? கொஞ்சம் எளிமையா நடக்கும். இன்னைக்கு திருமணம் இருக்கிறது ரொம்ப ஆடம்பரமாக ஆகிவிட்டது. ரொம்ப ஆடம்பரம். திருமணத்தை குறைவான செலவுல எளிமையான திருமணத்துல தான் பரக்கத் இருக்குது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு பாருங்க, எவ்வளவோ செலவு செய்து திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த திருமணம் என்ன செய்யல? வெற்றி பெறுறது கிடையாது. ரொம்ப எளிமையான முறையில் குறைவான செலவில் திருமணம் முடிச்சிருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தும் அபிவிருத்தியும் நிறைய சந்தோஷமும் ஏராளமாக இருக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர்றாங்க, அலமு நிக்காஹிலே மிக சிறந்த நிக்காஹ் என்ன தெரியுமா? செலவால் குறைவானதாக இருக்க வேண்டும். சாப்பாட்டிற்காக என்ன செய்யக்கூடாது? ரொம்ப செலவு நம்ம செய்யக்கூடாது. கூடுமான அளவு அதிகமான வெரைட்டிகளை தவிர்த்து கொண்டு தேவையான அளவு நம்ம என்ன செய்யணும்? சாப்பாடை தயாரிப்பு செய்ய வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவில் ஒழுக்கங்கள் என்று வரும்பொழுது சில விஷயங்களை சொல்லி தர்றாங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம், தட்டில் போட்ட சாப்பாட்டை முழுமையாக சாப்பிட்டு விட்டு விரல்களை சூப்பிடணும். அதே மாதிரி தட்டை என்ன செய்யணும்? வலிச்சு சூப்பிடணும். 2 வேலை என்ன செய்யணும்? கண்டிப்பாக செய்யணும். எங்கே உட்கார்ந்தாலும் சரி, பேக்கரியில் உட்கார்ந்தாலும் சரி, ஹோட்டலில் உட்கார்ந்தாலும் சரி, ஏதாவது நம்ம சாப்பாடு தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு மீதம் வச்சோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் தான் பரக்கத்து இருக்கும். அது வரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பரக்கத்து இல்லை. கடைசியாக மீதம் வைக்கிறோம்ல, அதில் தான் நம்ம பரக்கத்து இருந்திருக்கும். அதை நம்ம மிச்சம் வச்சு என்ன செஞ்சிடும்? தூர தூக்கி போட்டுருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த உணவுல பரக்கத்து இருக்குன்னு தெரியாது. அது கடைசி கவலை உணவாக கூட இருக்கலாம். ஆகையினால சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு இந்த விரலை சூப்பணும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மிக முக்கியமான சுன்னத். 2வது விஷயம், தட்டை என்ன செய்யணும்? நல்ல முறையில் வலிச்சு என்ன செய்யணும்? சூப்பணும். ஏன்னா இந்த 2 விஷயத்திலையுமே சுன்னத்து நமக்கு என்ன செய்யணும்? நன்மை கிடைச்சிடும். 2வது விஷயம், செரிமானங்கள் என்ன செய்யும்? அதிகமான முறையில் ஏற்படும். முழுமையாக உணவை சாப்பிடும் போது முழு பரக்கத்து நமக்கு கிடைச்சிடும். கீழே சிந்தப்பட்டக்கூடிய உணவு இருக்கிறதே, அதை சைத்தான் எடுத்துக்கொள்கிறான். நன்றா விளங்கல். எந்த உணவு கீழே சிந்திரிச்சு நம்ம எடுத்து சாப்பிடல அப்படின்னா சைத்தான் எடுத்துக்கொள்கின்றான். நமக்கெல்லாம் தெரியும், திருவள்ளுவருடைய வரலாறு. ஒரு வரலாற்றில் எப்படி இருக்கிறது? திருவள்ளுவர் எப்போ சாப்பிடும் போதும் ஒரு கிளாஸ் தண்ணீரும் பக்கத்தில் ஒரு ஊசியும் வச்சுக்கிட்டு வரோம். காரணம் கேட்கும்போது, கடைசி காலத்தில் சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஏதாவது சாப்பாடு கீழே விழுந்தா இந்த ஊசியை வச்சு அதை குத்தி எடுத்து அந்த தண்ணீரில் முக்கி சரி பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஆனால் கடைசி வரை அந்த சூழ்நிலைக்கு ஏற்படவே இல்லை. எந்த நேரத்திலையும் சாப்பாடு என்ன செய்யலை? கீழே உதறி தள்ளவோ கீழே சிந்தவோ கிடையாது. இப்போ இது போன்ற விஷயங்கள் நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான நம்மளை வழிகாட்டுதலை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நம்ம இஸ்ராஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு உணவும் ஏழை மக்களுக்கு கிடைக்காம இருக்குது. குறிப்பாக நீங்கள் காசாவை எடுத்துக்கிறங்க. காசாவுக்கு இன்னொரு தலைப்பு போட்டிருக்காங்க, பட்டினி போர். அணுகுண்டை போட்டு கொள்வது ஒன்று, பீரங்கி மூலமாக கொள்வது ஒன்று, பலவித விமானப்படை மூலமாக கொள்வது ஒன்று. இதில் கொத்து கொத்தாக மக்கள் செத்து கிடக்கிறார்கள். இன்னொரு விஷயம் பத்திரிகை எழுதுகிறது, பிபிசி எழுதுகிறது, பட்டினி போரில் காசா. பட்டினியாக நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. 5 வீடு இருக்குது அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள உணவு தான் இருக்குதான், ஆய்வறிக்கை சொல்லுது. அதே மாதிரி 10,000 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் இறந்து போயிடறாங்களாம் சாப்பாடு இல்லாமல். 3 குழந்தைகள்ல ஒரு குழந்தை எலும்பும் தோலுமாக ஊட்டச்சத்து இல்லாமல் உணவு இல்லாமல் செத்து மடிகிறது. வீடியோக்கள் நம்ம நிறைய பார்க்குறோமா இல்லையா? செய்திகள் நிறைய வருகிறது. அங்கே அல்லாஹ் கொடுக்காத உணவை நமக்கு வழங்கியிருக்கிறான். சாதாரணமாக வழங்கல, கண்ணியமாக வழங்கியிருக்கிறான். கண்ணியமாக அல்லாஹ் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து, வியாபாரத்தை கொடுத்து, தொழிலை கொடுத்து, கண்ணியமான முறையில் நம்ம காசு கொடுத்து வாங்கி வீட்டில் சமைச்சு
தட்டில் வச்சு வீடில் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். காசாவுடைய மக்களை பாருங்க, சட்டி கூட கிடையாது, கையை கூட அவங்களால கழுக முடியாது. அப்படியே அடிபடி சண்டையில் என்ன செய்றாங்க கேட்குறாங்க. எத்தனையோ லாரிகள் சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி இஸ்ரேலால் தடுக்கப்பட்ட எத்தனையோ உணவு லாரிகள் தடுக்கப்பட்டிருந்தது, உள்ள அனுப்ப முடியல. இப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்கக்கூடிய உலகத்துல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்மை வைத்து நிறைய வழங்கியிருக்கிறான். இப்போ நம்ம உணவுப் பொருட்களை நினைச்சிக்க வீண் விரயம் செய்து விடக்கூடாது. அதே போன்று வீண் விரயம் ஒன்று வரும்போது அது மட்டுமல்ல, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே, குறிப்பாக பட்டாசு வெடிப்பதாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு என்ன எத்தனையோ தடவை நம்ம சொல்லியாச்சு பட்டாசு வெடிப்பதை பற்றி. இருந்தாலும் கூட இன்னுமே கவனக்குறைவாக சொல்லப்போனால் இஸ்லாமிய முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பிள்ளைகள் தான் அதிகமான முறையில் என்ன செய்கிறாங்க, பட்டாசுகளை வெடிக்கிறாங்க. ரொம்ப கவலைக்குரிய விஷயம். நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் சொல்லணும், எடுத்து சொல்லணும். நம்மகிட்ட வந்து காசு கேட்கும்போது நீ பட்டாசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும். இது மாற்று மத கலாச்சாரம் என்று சொல்லிக் கொடுக்கணும். அதனால என்னென்ன தீமைகள்னு எடுத்து சொல்லணும். நம்ம ஒரு 100 ரூபாயை கொடுத்தோம் நம்ம குழந்தைக்கு, அந்த குழந்தை போய் அப்படியே தீயில தூக்கி போட்டுருச்சு, கருக்கி எடுக்குது. இப்போ அந்த பிள்ளைய நம்ம என்ன செய்வோம்? ரெண்டும் ஒன்று தான். தீயில தூக்கி போடுறதும் ஒன்று தான், பட்டாசு வாங்கி வெடிக்கிறதும் ஒன்று தான். பசுமை தீபாவளி என்ற ஒரு தலைப்புல அகிலாம்பால் அப்படிங்கிறவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க. பசுமை தீபாவளி, தீபாவளியில வெடி போடுறதுனால பட்டாசு வெடிக்கிறதுனால என்னென்ன தீமைகள், பறவைகள் செத்து மடிக்கிறதாம் அதனுடைய வாயுக்கள்னால. அது நீரில் கலந்துச்சு அப்படின்னா நீரெல்லாம் வீணா போயிருமா, நிலத்தடி நீர் உட்பட வீணா போகுதாம். பறவைகளுடைய கரு கலைக்கப்படுகிறது பட்டாசு வெடிக்கிறதுனால. பறவைகள் இல்லைன்னா காடுகள் இல்லை, காடுகள் இல்லைன்னா மலைகள் இல்லை, மலைகள் இல்லைன்னா ஆறுகள் இல்லை, பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் வெட்டுக்கிளி ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ அதிகாரிகிட்ட சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வெட்டுக்கிளியே கிடைக்கல, வெட்டுக்கிளி இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்க. அதிகாரிகள் போய் தேடினாங்க. யமன் தேசத்தில் வெட்டுக்கிளிகள் இருந்தது. அதையெல்லாம் என்ன செஞ்சாங்க, பிடிச்சிட்டு வந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கொண்டாந்து காட்டினாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த வெட்டுக்கிளியை பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், வெட்டுக்கிளி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் பறவை இனத்தில் அழியக்கூடியது முதல்ல வெட்டுக்கிளி தான். அது அழிஞ்சு போச்சு அப்படின்னா வரிசையாக என்ன செஞ்சு அழிய ஆரம்பிச்சிடும் பறவைகள் இனம். எப்படி வந்து பாசி மணி அருந்து போச்சு அப்படின்னா ஒவ்வொரு மணி வேகமாக கொட்டுமோ அதே மாதிரி ஒவ்வொரு பறவை இனம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கியாமத்துடைய நாளையுடைய அடையாளம் பறவைகள் அழிவது. அதனால நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய தீங்கு வீண் விரயம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், இந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும். இது மாற்று மத கலாச்சாரம். அது மட்டுமல்ல, பறவைகள் என்ன செய்ய செத்து மடிகிறது. இது மிகப்பெரிய ஒரு வழிகேட்டிலையும் பாவத்திலையும் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது என்று சொல்லி இந்த வீண் விரயத்தை தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எதிலெல்லாம் வீண் விரயம் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். குறிப்பாக உணவுடைய விஷயத்துல உணவு பழக்க வழக்கம் நம்ம சரி செய்து கொள்ளணும். உணவுகளை வீண் விரயத்தை செய்கிறதை தவிர்த்து கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த வழிகாட்டுதலை நாம் ஒவ்வொரு நேரத்தில் நம்ம வாழ்க்கையிலே கடைபிடிப்போமேயானால் உடலியல் கோளாறு என்பது வராது. சொல்லப்போனால் மன அமைதியும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை வல்லர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.